இங்கே ஒரு கதை ஒரு சிறையில் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு கைதி சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கான். சிப்பாய்கள் அங்கே வந்து செல்ல திறந்து அவனை வெளியே கொண்டு வந்து ஒரு பால்கனியில் இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்கும் மக்கள் எல்லாம் அவனை பார்த்து கத்துறாங்க. நீ ஒரு கொலைக்காரன், பிசாசு அப்படின்னு திட்டுறாங்க. சிறை அதிகாரி ஒரு காவலர்கிட்ட சொல்லி அவனுக்கு தண்டனை அறிவிக்க சொல்றாங்க. இன்னும் 2 நாள்ல அவனை தூக்குல போட போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் கை கால்கள் எல்லாம் உடைக்கணும்னு சொல்றாங்க. இதை கேட்ட மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா கத்துறாங்க. யார் இந்த கொலைக்காரன்? அதை தெரிஞ்சுக்க நம்ம கதையில சில வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. கதை பாரிஸ் நகரத்துல உள்ள ஒரு மீன் மார்க்கெட்ல நடக்குது. அது நகரத்துல மிகவும் துர்நாற்றமான ஒரு இடம் தான் அது. அங்க ஒரு லேடி ஒரு இறந்து போன குழந்தைய பெத்தெடுக்கிறா. அவளுக்கு இதுக்கு முன்பே 4 குழந்தைங்க பிறந்திருந்தாலும் அது எல்லாமே இறந்த நிலையில தான் இருந்துச்சு. அதனால அந்த குழந்தைகள் எல்லாம் அவ தூக்கி எறிஞ்சிட்டா. இந்த முறை பிறந்த குழந்தையும் இருந்துருச்சுன்னு நினைச்சி அதையும் குப்பையான ஓடையில தூக்கி எறிஞ்சிடுறா. ஆனா அந்த குழந்தை உயிரோட தான் இருக்கு. அது அழ ஆரம்பிக்குது. அதை பார்த்த மக்கள் அவ அம்மாவே இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த குழந்தை தான் பின்னாடி சிறையில் இருக்கும் கைதியா மாறுறான். அவன் பேர் தான் ஜீன். ஜீனுக்கு 2 விஷயம் அவன் குணங்களா இருக்கு. அவனுக்கு ரொம்ப வலுவான உணரும் சக்தி இருக்கு. 2வதா அவனை விட்டு யாராவது போயிட்டாங்கன்னா அவங்க இறந்துடுவாங்க. அவனோட அம்மா தூக்கிலிடப்படுறாங்க. அதனால ஜீன் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு அனுப்பப்படுறான். அந்த ஆர்ஃபனேஜை நடத்துகிற மேடம் க்ளூனட் குழந்தைகளை பணத்துக்காக மட்டுமே வளர்க்குறான். மற்ற குழந்தைகள் ஜீனை வெறுக்கிறாங்க, அவனை கொல்ல முயற்சி செய்கிறாங்க. ஆனால் க்ளூனட் வந்து அவனை காப்பாத்துறாங்க. கஷ்டமான வாழ்க்கையால் ஜீன் 5 வருஷம் பேசவே இல்லை. ஆனால் நுகரும் சக்தி மட்டும் அதிகமாக இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். பின்னாடி அவனை ஒரு அனிமல் ஸ்கின் வேலை செய்யும் மனுஷங்கிட்ட வித்துடுறாங்க. அங்கிருந்து அவன் வெளியேறினதும் க்ளூனட் அவனை திருடர்கள் கொண்டுடுறாங்க. ஜீன் அந்த வேலைக்காரங்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். ஒரு நாள் அவன் நகரத்துக்கு வரும்போது முதல் முறையா உலகத்துல பல நல்ல மனங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அதை நல்லா அனுபவிக்கிறான். அப்போ அவன் ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்கு போறான். அவனுக்கு அந்த ஷாப் ரொம்ப பிடிச்சிடுது. அதே சமயம் அங்க ஒரு பழம் விற்கிற பெண்ணை பார்க்கறான். அவளோட ஸ்மெல்ல உணர்றான். அவளோட ஸ்மெல்லால அவன் முழுக்க மயங்கி போறான். பின்னாடி அவளை பின்தொடர்ந்தே போறான். அவ வாயை அடைச்சி சத்தம் போடாம பாத்துக்கிறான். ஆனா அவன் வாயை அடைச்சதுல அவ இறந்தே போயிடுறா. அவளோட மனம் மெதுவா மறைஞ்சு போகுது. இந்த மனம் எங்க போயிருக்கு அப்படின்னு ஜீன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்புறம் ஜீன் ஒரு பெரிய பெர்ஃப்யூம் மேக்கர் ஆன பால்டினியை சந்திக்கிறான். அவன் ஜீனை ஃபர்ஸ்ட் கிண்டல் பண்றான். இருந்தாலும் ஜீன் அவனோட திறமையை காட்டுறான். ஜீன் செய்த பெர்ஃப்யூம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதனால பால்டனி ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்புறம் பால்டனி ஜீனை வாங்கிக்கிட்டான். பெர்ஃப்யூம் செய்யும் கலையை கத்து தந்துடுறான். அவன் சொல்றான், ஒரு பெர்ஃப்யூமுக்கு 12 முக்கிய மனங்கள் இருக்கும். 13வது மனம் வந்துச்சுன்னா அது உலகிலேயே மிக சிறந்த பெர்ஃப்யூமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஜீன் அதை கேட்டு அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்புறம் பால்டனி அவனை கிராஸே அப்படின்ற ஒரு நகரத்துக்கு அனுப்புறான். அங்க ஜீன் தன்னோட வாழ்க்கையில முதல் முறையா சுதந்திரத்தை அனுபவிக்கிறான். ஒரு நாள் அவன் என் மேல ஏன் ஒரு மனமே இல்லைன்னு அவன் உணர்றான். கிராஸேல அவன் லாரா அப்படின்னு ஒரு அழகான பெண்ணோட மனத்தை உணர்றான். அவ ரொம்ப அழகா இருக்கா. ஜீன் மனுஷங்கிட்ட ஸ்மெல்ல எடுக்கும்போது 2 முறைகளை கத்துக்கிறான். முதல் முறை தோல்வி அடைஞ்சிடுறது. 2வது முறை அவன் வெற்றி அடைஞ்சிடுறான். இதுக்காக அவன் பெண்களை கொண்டு அவங்களுடைய ஸ்மெல் எல்லாம் சேகரிக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு பெர்ஃப்யூம் பாட்டிலுக்கும் ஒரு கொலை செய்யறான். மெதுவா நகரம் முழுக்க பெண்கள் கொலை செய்யப்பட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் பயந்து வீட்லயே பூட்டிக்கிறாங்க. ஜீன் 12 பாட்டில் தயாரிக்கிறான். இப்போ அவனுக்கு 13வது பாட்டில் மட்டும்தான் வேணும். அதுதான் லாரா. லாராவை அப்பா ரிச்சஸ் அதை புரிஞ்சுட்டு அவளை காப்பாத்த நகரத்தை விட்டு போக முடிவு பண்ணுறாரு. ஆனா ஜீன் அவளை தன்னோட ஸ்மெல்லால கண்டுபிடிச்சிடுறான். கடைசியா ஜீன் லாராவையும் கொண்டுட்டு தனது பர்ஃபெக்ட் பெர்ஃப்யூமை உருவாக்குறான். அவன் ஒரு நாள் போலீஸ்லயும் மாட்டிக்கிறான்.
திரும்பவும் கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே வருது. தண்டனை நாள்ல ஜீன் அந்த பர்ஃப்யூமை பயன்படுத்துறான். அதை மணந்த மக்கள் எல்லாரும் அவனை தேவதூதன் மாதிரி பாக்குறாங்க. எல்லாரும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஜீன் உண்மையான காதலை அப்போதுதான் உணர்ந்தான். ஆனா அது போலியானது அப்படின்னு அவனுக்கு புரியுது. கடைசியில அவன் தான் பிறந்த இடத்துக்கே திரும்ப போய் அந்த பர்ஃப்யூமை அவன் மேலேயே ஊத்திக்கிறான். அதை பார்த்த மக்கள் அவனை சுத்தி வந்து கொன்னுடுறாங்க. இதுதான் ஜீனோட வாழ்க்கை. இதோட கதை முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.